பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக வந்து இந்த முயல் மேக்ஸ் அப்படிங்கிற டாஸ்க் வந்து இப்போ தாங்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட நானும் ஒரு 2 மணி நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து ஒரு மாதிரி வந்து ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்வாப் பண்ணுறது, ஸோ நமக்கு பிடிச்சவங்களை ஸ்வாப் பண்ணுறது, அப்படி ஃபேவரட்டிசம் பண்ணி கேம் ஆடுறது, ஸோ அதெல்லாமே வந்து ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சுச்சுவேஷன் மேலே இது எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கோ பேக் டு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுன்னா எவ்வளோதான் நீங்கள் முன்னேறி ஸ்டார்ட், அதாவது ஒரு எண்டுக்கு போனால் கூட திரும்ப அதோட இதுக்கு கொண்டு வந்து விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த கார்டை தூக்குனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாரும் முன்னேறி போனாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவீனாவுக்கு அந்த ஹெல்மெட், ஏன்னா இதில் வந்து இந்த கோ பேக்கோ இல்லை 1 ஸ்டெப் பேக்கோ, ஸோ 1 ஸ்டெப் ஃபார்வர்டோ, ஸோ இந்த மாதிரி வரும்போது வந்து கேமில் எந்த வித மாற்றமும் ஏற்படாதுங்க. ஸோ அது வந்து நார்மலாக தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு டைம் வந்துச்சுன்னா திரும்ப முன்னாடி போகலாம், திரும்ப பின்னாடி வரலாம், நமக்கு பிடிச்சவங்களை வந்து முன்னாடி போக வைக்கலாம், இல்லை பிடிக்காதவங்களை பின்னாடி வர வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சுச்சுவேஷன் மேலே எலிமினேஷன் கார்டு அப்படின்னு ஒன்று வந்தால் மட்டும்தான் அந்த கேமில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எலிமெண்ட் கார்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கேம் அண்ட் ரூல்ஸை பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதுவே வந்து ரெட்டு ப்ளஸ் க்ரீனு. ரெட் கார்டு வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்காக கேம் ஆடக்கூடாது, அதாவது அடுத்தவங்களுக்காக கேம் ஆடணும். அடுத்தவங்களுக்காக ஃபேவரட்டிசமும் ஆடலாம், இல்லைனா வந்து நமக்கு பிடிக்காதவங்க வந்து முன்னேறி போகக்கூடாதுன்னு ஆடலாம். கிரீன் கார்டு வந்துச்சு அப்படின்னா வந்து தனக்காக கேம் ஆடணும். அது வந்து லக்கு தான். ஏன்னா வந்து தனக்காக ஆடும்பொழுது ஃபார்வேர்டும் வரும், பேக்வேர்டும் வரும். பட் ஆனால் வந்து கிரீன் வரும்போது என்ன இருக்கோ அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ரெட் கார்டு இருக்கும்போது நமக்கு பிடிச்சவங்களை வந்து முன்னேறி கொண்டு போகலாம், இல்லை அவங்கள பின்னேற்றணும்னா பின்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் என்னன்னா வந்து எலிமினேஷன் கார்டு வருதுன்னு பார்த்தீங்களா, அது வந்துச்சுன்னா யாரை நமக்கு பிடிக்காங்களோ தூக்கி வெளியே அடிச்சிடலாம். ஒரு சுச்சுவேஷன் மேலே அந்த எலிமினேட் கார்டை எடுத்து தூக்கி போட்டாங்க நம்ம பிக் பாஸ். இடையில பிக் பாஸ் பண்ண சில சம்பவங்களால தான் இந்த போட்டியே வந்து ஒரு மாதிரி மாறிச்சு. ஏன்னா வந்து ஒரு சுச்சுவேஷன் மேலே ஹெல்மெட் கார்டு எடுக்க மாட்டேன்னு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கேங்கில் இருக்கிறது யார், முக்கியமாக இந்த புள்ளி கேங்கில் இருக்க எல்லாருமே வந்து அந்த இதில் இருக்காங்க, கேமில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கார்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, நம்ம பிக் பாஸ் வந்து ரெட் கார்டை வந்து தூக்குறதுக்கான காரணம் என்ன, அந்த புள்ளி கேங்கை சேவ் பண்ணுறதுக்காகவா, இல்லை அவங்கள ஒரு போட்டியாளர் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை இவங்கள ஒருத்தவங்க வந்து டிடிஎஃப்ல வந்து வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவா, என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதுக்காகவே வந்து ஒரு சுச்சுவேஷன் மேலே அந்த ரெட் கார்டு, அதாவது வந்து ஹெல்மெட் கார்டை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதில் யார் ஃபேவரட்டிசம் கேம் ஆடினா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருமே ஃபேவரட்டிசம் கேம் ஆடினாங்க. இன்க்ளூட், அதாவது வந்து நம்ம விஷ்ணு, மணி, ரவீனா, இவங்க 3 பேர் வந்து கேம்லேயே இல்லைங்க. ஏன்னா வந்து அவங்க கேமே ஆட விடலை. ஒரு லூஸ் மாதிரி ஒன்று சிரிச்சுட்டே இருக்கும் பார்த்தீங்களா ரவீனாங்கிற ஒரு கேரக்டர். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே விஷ்ணு ஒருவேளை வெளியேற்றாமல் ஒருவேளை நிக்சனை வெளியேற்றி இருந்தாலோ இல்லை மாயாவை வெளியேற்றி இருந்தாலோ கேமோட டைமென்ஷனே மாறி இருக்கும். இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ரவீனா என்ன பண்ணுறச்சு, சம்பந்தமே இல்லாமல் வந்து விஷ்ணு வெளியேற்றதுனால நம்ம நிக்சனுக்கு அடுத்த 2 ரெட் கார்டு வர்றதுனால கண்டிப்பாக வந்து யாரை தூக்காப்ல, கண்டிப்பாக வந்து இந்த கேங்கில் இருக்கவங்க தான் தூக்குவாங்க. தூக்கிட்டான், ஸ்டார்டிங்கே தூக்கிட்டான். யார் நம்ம மணி மற்றும் விஷ்ணுவை, மணி மற்றும் ரவீனாவை தூக்கிட்டான். ஃபர்ஸ்ட் வந்து ரவீனாவுக்கு ரெட் கார்டு வரும்போது விஷ்ணுவை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா யாருக்கு வருது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிக்சனுக்கு வருது. நிக்சனுக்கு வரும்போது யாரை தூக்குவான், அது யூஷுவல் வந்து யாரை பார்த்தானா வந்து நம்ம தினேஷை பார்த்தாப்ல. தினேஷ் ஒரு மாதிரி லுக் விட்டு அடுத்த டைம் பார்த்துக்கலாம்டா கொஞ்சம் அப்படி மாதிரி ஒரு ஃபேவரிசம் காமிச்சதுனால அப்படியே வந்து மணிக்கு மாறிடுச்சு. மணி மேலே தான் ஆல்ரெடி கார்டில் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது மணியை தூக்கி வெளியே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வரும்போது ஸோ இப்போ வந்து யார் போயிருக்காங்கன்னா வெளியில், நம்ம விஷ்ணு போயிட்டாரு, ரவீனா போயிட்டாங்க, மணி போயிட்டாங்க. ஏன்னா ரவீனாவே வந்து நிக்சன் தான் தூக்கினாப்ல. இப்போ வந்து கேம் வந்து ஃபுல்லாக இந்த புள்ளி கேங்குள்ளே தான் நடக்குது. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறது விசித்ரா மேடம், மாயா, பூர்ணிமா, தினேஷ், ஸோ நிக்சன், இந்த 5 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தினேஷ். அப்படி இருக்கும்போது நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும், இவங்க என்ன தான் வந்து தினேஷ்க்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் ஆடினாலும் அவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அந்த முயல்கிட்ட போன உடனே எல்லாரும் ஒன்று சேர்த்துட்டாங்க. முக்கியமாக இதில் ஃபேவரட்டிசம், பக்கா ஃபேவரட்டிசம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விசித்ரா மேடம். அதாவது விசித்ரா மேடமோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா நல்லா தெளிவாக லைவை பாருங்கள். ஏன்னா வந்து 1 hour எபிசோட் இருந்துச்சுன்னா அதில் வந்து தெளிவாக காமிக்க மாட்டாங்க, எடிட்டட் வெர்ஷனாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா வச்சுக்கலாம், 1 hour எபிசோடில் எப்படி வேணால் காமிக்கலாம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டிசம் மாதிரி காமிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் தினேஷ் வந்து விசித்ரா மேடமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பண்ணியிருப்பாரு. விசித்ரா மேடம் வந்து தினேஷுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மாயா தினேஷுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தினேஷ் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பூர்ணிமா நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிக்சன் பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ண, இது அதாவது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஏன்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு டாஸ்க் அந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 டைம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஃபேவரிசமாக ஆடலை அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஆப்போசிட் நம்மளுக்கு எதிரியாக இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தினேஷ் வந்து விசித்ரான்னு வச்சுக்கோங்களேன், விசித்ராவை வந்து வெளியேற்றாமல் கொஞ்சம் வந்து ஃபார்வர்டாக போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது, ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு இல்லை ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு, இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து கொஞ்சம் ஃபன் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சுச்சுவேஷன் மேலே அதாவது வந்து அந்த முயல் கிட்ட வரும்பொழுது எல்லாருமே கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தினேஷை. அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம விசித்ரா மேடம் பக்கா ஃபேவரிசம் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிக்சனுக்கு. அவங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. யாருக்கு பக்கா எதிராக ஆடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தினேஷை ஒரு இன்ச்சு கூட நகர விடலை. அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து பேக்வேர்டு வருதோ, எப்பெல்லாம் வந்து ஸ்வாப் பொசிஷன் வருதோ, எப்பெல்லாம் வந்து தினேஷ் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்போ செஞ்சு விட்டுறாங்க நம்ம தினேஷ் வந்து எவ்வளோ போராடி பார்த்தாரு. ஏன்னா வந்து தினேஷுக்கு ஒரு ஆள் இருக்காரு, புள்ளி கேங்கில் 4 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், அப்படியே ஃபேவரட்டிசம் பண்ணுற மாதிரி அதாவது வந்து எப்படி சாரி ஃபேவரட்டிசமில் நடுநிலையாக ஆடுற மாதிரி ஆடி பக்காவான ஒரு ஃபேவரிசத்தோட முடிச்சிருக்காங்க. ஸோ இது நல்லா கிளியராக லைவ்ல பார்த்தா தான் தெரியும். அது 1 hour எபிசோடில் எப்படி வருதுன்னே தெரிலங்க. ஸோ இதில் நம்ம தினேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கடைசி சுச்சுவேஷனில் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இதுவாகி கடைசி சுச்சுவேஷனில் வந்து ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி வந்து நிற்பார். அப்படி நிற்கும்போது நம்ம விசித்ரா மேடம் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்வாப் பொசிஷன் மாற்றிடுவாங்க. யாருக்கு, நிக்சனுக்கும் தினேஷுக்கு மாற்றி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து நிக்சன் ஃப்ரண்ட்டில் போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் லக்கிலி யாருக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோன்னா மாயா தான் வந்து கிட்ட போனாங்க. கடைசியில் வந்து நிக்சனுக்கு வந்து ஒரு க்ரீன் கார்டு வந்துடும், 1 ஸ்டெப் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஃபர்ஸ்ட் முயல் அவர் எடுக்கிறாரு. 3 பாயிண்டோட ஃபர்ஸ்ட் முயலோட அவர் போறாரு. இதுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மாயாவும் இல்லை பூர்ணிமாவும் இல்லை, பக்காவாக ஃபேவரிசம் பண்ணது நம்ம விசித்ரா மேடம். யார், நம்ம நிக்சனுக்காக பக்காவாக ஃபேவரிசம் பண்ணி அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல ஜெயிக்க வச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க யார், மாயாவை வந்து ஜெயிக்க வச்சது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தினேஷ். நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். மாயா வந்து அந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கும்பொழுது, அதாவது வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு முயலை அடைஞ்சிடலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் இருக்கும்பொழுது தினேஷுக்கு ஒரு கார்டு வருது. அதாவது வந்து யாருக்கு வேணால் அந்த ரெட் கார்டு வந்து யாருக்கு வேணால் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபார்வர்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கார்டு வருது. மாயா வந்து ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து மாயாவும் பூர்ணிமாவும் லைட்டாக ஃபேவரிசம் பண்ணாங்க. நம்ம எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியும். தினேஷ் வந்து பக்காவாக ஃபேவரிசம் பண்ணார் மாயாவுக்கு. பட் ஆனால் மாயா வந்து அப்படியே வந்து ஃபேவரிசம் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ட். ஏன்னா வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணால் இவங்க சப்போர்ட் பண்ணும்ல, அதுக்காக ஜஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப் வரும்போது அப்படியே இது பண்ணுறது. பட் ஆனால் அந்த தினேஷ் வந்து நிற்கும் போது 4 பேருமே அடித்தாங்க. அது தினேஷ் வந்து யோசிக்கல, 4 பேருமே அடிச்சு தினேஷ் எப்படா பின்னாடி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்த்தாங்க. மற்றபடி இவங்க கேட்கல, யாரு முன்னாடி இருந்தால் அவங்க வந்து ஃப்ரண்ட்ல முன்னேறி போகிறத வந்து யாருமே கண்டுக்கல. அப்படி இருக்கும்போது மாயாவுக்கு தினேஷ் வந்து ஒரு பெரிய ஃபேவரிசம் பண்ணி செகண்ட் பிளேஸ், அதாவது 2வது வந்து ஒரு முயல் அடையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தார். ஸோ அடுத்ததாக வந்து பூர்ணிமா வந்து இருக்கிறாங்க. பூர்ணிமாவும் விசித்ராவும் வரும்போது தினேஷுக்கு சேம் அதே மாதிரி ஒரு கார்டு வரும்போது நம்ம பூர்ணிமாவுக்கா இல்லை விசித்ராவுக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி முன்னாடி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி விசித்ராவுக்கு ஒரு கார்டு வருது, யாருக்கு வந்து ஃப்ரண்ட்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா பாருங்க, விசித்ரா மேடம் சரியான கன்னிங்கம்ங்க. இந்த கேமில் வந்து விசித்ரா மேடம் பண்ண ரோல் தான் பெரிய ரோல். பட் ஆனால் அவங்க ஜெயிக்கல, அவங்களுக்காக அவங்க கேமே ஆடலை. அவங்க எப்படி பார்த்தாலும் வந்து தினேஷ் வந்து ஜெயிக்கக்கூடாது, அதில் வந்து தெளிவாக இருந்தாங்க. அதை கரெக்டாக சாதிச்சே காமிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 3வதாக எடுத்தது வந்து நம்ம பூர்ணிமா. ஒரு வழியாக ஃபேவரிசமே பண்ணாத மாதிரி. இப்போ உள்ள இருக்கவங்களுக்கே எப்படி தெரியுமா, இது வந்து ஃபேவரிஸ் இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து வெளியில் இருந்து பார்க்குற மக்களுக்கு கிளியராக தெரியும் பக்காவான சைலண்ட் ஃபேவரிசம் அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு இந்த 3 பேர் புள்ளி கேங்கில் இருக்க நம்ம நிக்சன், மாயா, பூர்ணிமா வந்து ஜெயிக்க வச்சிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. இதில் ஒரு பெரிய கேவலமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. யார், விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்களும் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. பக்காவாக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி வின் பண்ணாங்க. அது ஒரு இது. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கேவலமாக இவங்க பண்ணிட்டாங்க. யார், தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி. இவங்க வந்து அவங்களுக்கு அதாவது வந்து நேற்று ஃபேவரிசம் சொன்னதுனால எங்கடா நம்ம பேர் வந்து வெளியில் வந்து ஒரு ஃபேவரிசம் நம்ம சொல்லிட்டு ஆயிர போதும், இல்லை கமலஹாசன் வந்து வீக்கெண்டில் வந்து நம்மளை வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணிடுறாரோ அப்படிங்கிற பயத்திலேயே இவங்களுக்குள்ளேயே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரவீனா விஷ்ணு இது பண்ணதாக இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து விஷ்ணு வந்து இவங்களை பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து அப்படி இவங்களுக்குள்ள வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டதுனால அந்த கேங் சைலண்ட் ஃபேவரிசம் பண்ணி வின் பண்ணிடுச்சு. இதுதாங்க நடந்திருக்கு இந்த டாஸ்க்ல. ஒரு வழியா நம்ம நிக்சனை வந்து இன்னைக்கு வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறத ஜெயிக்க வச்சுட்டாங்க. முக்கியமா வந்து விசித்ராவுக்கு வந்து பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த சம்பவம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்.